ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அந்த வெப் சீரியஸ் தான் மஸ்ட் டேக் த ப்ளே பாய். நான் 28th எபிசோடு இப்போ தான் பார்த்து முடித்தேன். உண்மையிலே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் நல்லா ஹாப்பியாக முடியும் தான் நினச்சேன். சீரியஸ் பார்க்க ஆரம்பிக்கும்போது இவ்வளோ சேடாக முடிப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சின்னது தாராடுது நாடுது எல்லாராடுது ஹாப்பியாக முடிச்சிருக்கோம். ரொம்ப எமோஷனல். ஏன் ஒரு வெப் சீரியஸ்க்கே எப்படி உட்காந்து அழுகிறேன்னு கேட்பீங்க. பட் எமோஷ்னலி கனெக்ட் ஆகிடுச்சு. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னோட அழுகு. அப்படி ஒரு வெப் சீரிஸ் சத்தியமாக சொல்கிறேன், அப்படி ஒரு வெப் சீரிஸை பார்த்ததே ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினச்சேன். பட் இவ்வளோ கஷ்டமாக முடிப்பாங்கன்னு தெரியல. 28th எபிசோடு பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளாம் கலங்கிடுச்சு. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களால அழுகாம பார்க்க முடியாது. கண்டிப்பாக சீசன் 2 வரும். வெயிட்டிங் ஃபார் சீசன் 2. சீசன் 2ல் சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீசன் 3ல் தான் சேருவாங்க. ஸோ 3 புக் இருக்குல்ல, சேர்ந்துருக்கலாம். ஒரு பையனால் எவ்வளோ லவ் பண்ண முடியுமா அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே அப்படி இருந்துச்சு காய்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. போய் பாருங்க கண்டிப்பா. அவ்வளோ ஒரு அழகா ஸ்டார்டிங்கில் தெரியாது, சும்மா நார்மலாக தான் இருக்கும். ஆனால் போக போக 27-28 எபிசோட்லலாம் கண்ட்ரோலே பண்ண முடியாத அழுகை. அவ்வளோ ஒரு எமோஷனல் சொல்ல முடியாத. நீங்கள் போய் பார்த்தாது என்னால் அழுகி. எனக்கு ரீல்ஸில் ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்தால் கூட எனக்கு அதை பார்த்தா அப்படியே அழுக வருது. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. நிறைய பேர் இருக்காங்க, அது என் கண்ணு கலங்குது. அது ஏன் எனக்கு இப்படி எமோஷ்னலி கனெக்ட் ஆச்சு தெரியல. பட் கண்டிப்பாக பாருங்க, நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ தான் உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப இருக்கு. அவங்க எப்படியா சேர்ந்தா நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ அழுக இவ்வளோ இது எல்லாத்துக்கும் தேவையில்லை, சேர்ந்துருக்கலாம். சரி, சீசன் 2க்கு வெயிட் பண்ணுவோம். எப்போ போடுறாங்களோ. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அதில் எவ்வளோ அழுக வராதுன்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் ஹாப்பி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 28ல் சேர்ந்துருவாங்க நினச்சேன். ரொம்ப எமோஷனல் இல்லை, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. திருப்பி சொல்றது, சேர்ந்துருக்கலாம். சேர்ந்துருந்தா இவ்வளோ அழுக தேவையில்லை யாருக்குன்னு. எனக்கு தெரியும், பார்க்க எல்லாருக்கும் கண்டிப்பாக அழுவீங்கன்னு. அது இப்படி எல்லாமே இருக்கிற ஒரு சீரியஸ் எமோஷனல் ரொம்ப இருக்கு. சேட் எண்டிங், ஹாப்பி எண்டிங் கொடுத்துருந்தா எல்லாரும் ஹாப்பியாக இருந்திருக்கலாம். ஸோ பார்ப்போம், சீசன் 2ல் கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங் வரும். வெயிட் பண்ணுவோம். ஸோ
பார்த்துருங்க. மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. சத்தியமாக ஃபீல் குட். இவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. இவ்வளோ இது பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. சொல்ல முடியாது. பாருங்க, நீங்கள் என்னால் பேசக்கூட முடியல. அவ்வளோ அழுக வருது. கண்டிப்பாக போய் பாருங்க. இன்னைக்கு 28. இன்னைக்கு ரிலீஸ், நேற்று நைட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நைட்டு பார்த்து என்னால் இது பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு மார்னிங் தான் பார்த்தேன் நான். எவ்வளோ எமோஷ்னலாக ஒரு இதை பார்த்ததே இல்லை. எனக்கு இன்னும் தோன்றது, சேடாக பிடிச்சிருக்கக்கூடாது, ஹாப்பியாக பிடிச்சிருக்கணும் அப்படின்னு தோணும். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்னு கூட எனக்கு தெரியல. கண்டிப்பாக பாருங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். சரி, ஓகே காய்ஸ். நான் அப்படிதான் எமோஷ்னல் ஆகிட்டே இருப்பேன் எல்லாத்துக்கும். ஸோ இது வேறு இவ்வளோ இதாக இருந்துச்சா? கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இப்படி அழுதுட்டுருக்க ஒரு வெப் சீரிஸ்க்கு. நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே அழுவீங்க. அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறது, ஹாப்பியாக முடிச்சிருக்கலாம். ரொம்ப கஷ்டமாக முடிச்சிருக்கு. ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன தோணுதுன்னா, கௌசி, நித்தி அவங்க 2 பேரும் எதுவும் பேசியிருக்கக்கூடாது. அந்த இடத்துல பேசுகிறனால தானே இவ்வளோ பிரச்சனை. தாரா போய் சொன்னது சின்னுக்கு தெரிஞ்சிச்சு. அது சண்டை வந்து தானே சின்னு போய் சொன்னது தாராக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. 27th எபிசோடில் ஒரு இது வரும். அந்த பாபி சொல்லுவார், நான் இவ்வளோ நாள் சொன்னேன் சின்ன தாரா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்னு. இப்போ விட்ட சொல்கிறேன், சின்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது கஷ்டம். உண்மையிலேங்க சின்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ லவ் பண்ணுற ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ ரியலி லைக் சிங். ரொம்ப ஹைப் கொடுத்தாங்க. அப்படி என்னதான் இருக்குதுன்னு போயிட்டு என்னதான் இருக்குதுன்னு போய் பார்க்க போனேன். பட் டோட்டலி அப்டேட் ஆகி பாருங்க. சொல்றது கண்டிப்பா பாருங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். ஹாப்பியாக முடிச்சிருந்தா எல்லாம் அப்படி அழுக வேணாம். திருப்பி சொல்ல கொஞ்சம் ஹாப்பியாக முடிச்சிருக்கலாம். சரி, ஓகேங்க, போய் பாருங்க. எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாரும் சீசன் 2க்காக வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக சீசன் 3ல சேர்ந்துருவாங்க. ஆனால் அது இன்னும் வரலையே. அதுக்கு வெயிட் பண்ணி நினச்சி எமோஷ்னல் ஆகி எனக்கு இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணாலே இந்த வீடியோஸ் தான் வருது. எனக்கு அதை பார்க்கும்போது அப்படி தான் கலைஞர் அழுக வருது. அது ஏன் எனக்கும் தெரியல. ஆனால் இது வரைக்கும் எந்த படத்தையும் எம்சிஸ் பற்றி இவ்வளோ எழுதுதில்லை. இன்ஸ்டாவில் பார்க்கும்போது எல்லாரும் இருந்தாக்க கூட கண்ணு கலங்குது. என்ன பண்ணுறது? சரிங்க, போய் கண்டிப்பாக பாருங்க. போய் பாருங்க. பார்த்துட்டு சீசன் 2க்கு எல்லோரும் வெயிட் பண்ணுங்க.
புக்கு எனக்கு இன்னும் கிடைக்கல. புக்கு கிடைச்சா கண்டிப்பாக நான் வாசிக்கிறேன். ஆனால் நிறைய ரிவ்யூஸில் வந்து சீசன் 3 வந்துச்சுன்னா அது ஹாப்பி என்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீசன் 2 எப்படி இருக்கும்னு தெரில எனக்கு. ஸோ கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக நான் சீசன் 2க்காக வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் போடுங்க ப்ளீஸ், சீக்கிரம் போடுங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணுறோம், கண்ணீரோட வெயிட் பண்ணுறோம் ஹாப்பி என்டிங்காக. சரி, ஓகே கைஸ், ஓகே பாய். கண்டிப்பாக போய் பாருங்கள்.